ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய உப்பை டெய்லி நம்ம லைஃப்பில் இப்படியெல்லாம் பயன்படுத்தலாமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி உங்களுக்கு தெரியாத உப்பை பற்றின டிப்ஸ்களும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான டிப்ஸ்களும் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உப்பு கூட சோப்பை மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? மிக்ஸ் பண்ணலைன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரு பிளேட் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பிளேட்டில் இந்த கல் உப்பை சேர்த்துக்கலாம். குளிக்கிற சோப்பு எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ண சோப்பாக இருந்தால் கூட நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சோப்பு யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் சின்ன சின்ன துண்டு சோப்பாக எடுத்து வச்சுருப்போம். அந்த சோப்பை கூட நல்லா காய வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஈரம் மட்டும் இருக்கவே கூடாது, நல்லா காஞ்சி போய் இருக்கணும். கேரட் துருவியில் வச்சு இந்த சோப்பை கொஞ்சமாக துருவி எடுத்துக்கலாம். அதிகமாகலாம் எடுத்துக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் துருவி எடுத்துக்கிட்டா போதும். இந்த அளவுக்கு துருவி எடுத்துட்டேன். ஒரு வேஸ்டான பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம கடையில் சாப்பாடுலாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இதில் இப்போ உப்பையும் துருவி வச்ச சோப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு கூட சோப்பை மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த சோப்போட வாசனை தூக்கலாக இருக்கும். உப்பு கெட்ட வாடைகள் வராமல் தடுக்கும். உப்பும் சோப்பும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம வீடே கமகமான வாசனையாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸோட மூடியில் கத்தியை நெருப்பில் காட்டிட்டு சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இதோட சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு ரூம் ஃப்ரெஷர் மாதிரி வேலை செய்யும். இதில் இருந்து நல்ல வாசனை கமகமான்னு வந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம ரூமில், ஹாலில், அப்படி இல்லைன்னா பாத்ரூமில் கூட வச்சுக்கலாம். உப்பும் சோப்பும் மிக்ஸ் ஆகுறதுனால அதில் இருந்து கமகமான்னு வாசனையாக இருக்கும். இதுக்குன்னு கடையிலலாம் ஒரு சில பொருட்கள் விற்கிது. அதிக காசு கொடுத்து அதெல்லாம் வாங்கணும் தேவையில்லை. உப்பும் சோப்பும் மட்டும் இருந்தால் போதும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் குழந்தைங்க சுறுசுறுப்பாக நல்லா விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு உடம்புக்கு முடியாமல் வரும், சாப்பிடவே மாட்டாங்க. சில குழந்தைங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண் திஷ்டி தான். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கையில் உப்பை வச்சுட்டு குழந்தைங்களை வலது பக்கம் 3 டைமும் இடது பக்கம் 3 டைமும் சுற்றிட்டு இந்த உப்பை கொண்டு போய் சிங்கில் தண்ணியை திறந்து விட்டுட்டு கரைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா உப்பு கரைஞ்சி போயிடும். இதை கால் படாத இடத்துல பார்த்து போட்டுக்கோங்க. அதனால தான் கிச்சன் சிங்கில் கொண்டு போய் நம்ம போடுறோம். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் கண் எரிஞ்சுக்கிட்டு தூக்கமாக வருது, உடம்பு டயர்டாக இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி உப்பை சுற்றி போட்டீங்க அப்படின்னா திஷ்டி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சுறுசுறுப்பாக ஆயிடுவீங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். கையில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு எடுத்துருக்கிறேன். நல்ல வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வரும். என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு திடீர்னு நம்ம மைண்டு தேவையில்லாமல் யோசிக்கும். இந்த மாதிரி டைமில் நெகட்டிவ் வைபாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த நெகட்டிவ் வைப்பு வராமல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்றதுக்கு கையில் கொஞ்சமாக உப்பு வச்சுட்டு 2 கையாலையும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை திறந்து விட்டுட்டு அந்த உப்பு தண்ணியில் கரையும். இது கால் மிதிப்படாத இடத்துல செய்யணும். அதனால தான் நான் சிங்கில் செய்கிறேன். இந்த மாதிரி செய்கிறதுனால கண் திஷ்டி, நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வந்தாலும் அது உடனே அகன்று போயிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவை எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் சோடா உப்பும் சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கிச்சனில் குட்டி குட்டி கொசு ஆயுது, ஒரு விதமான பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா இந்த தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல நல்லா வாசனையாகவும் குட்டி குட்டி கொசுகளும் வராது. சோடா உப்பு பேட் ஸ்மெல் வராமல் தடுக்கும். இதே தண்ணி வச்சு கேஸ் அடுப்பையும் சுத்தம் செஞ்சோம் அப்படின்னா கேஸ் அடுப்பு நல்லா பளிச்சணும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே லிக்விட ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிட்டு நம்ம குழந்தைங்க டெய்லி ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகிற ஷூவில் இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். ஷூவை டெய்லி வாஷ் பண்ணலாம் முடியாது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே இந்த லிக்விட ஷூவில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல்லாம் போயிடும். டெய்லி நம்ம இட்லி அவிக்கிற இட்லி பாத்திரம் கரை படிஞ்சு போய் இருக்கும். அந்த மாதிரி கரை படியக்கூடாது அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு வச்சிருக்க லெமன் தோல் இருந்தால் எடுத்துட்டு இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணிட்டு டெய்லி நம்ம இட்லி அவிக்கும் போது இந்த லெமன் தோலை போட்டுட்டு இட்லி அவிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி கரை படியாது. இட்லிக்கு பாத்திரத்தில் கரை படிஞ்சு இருந்தாலும் இந்த மாதிரி லெமன் போட்டு பாருங்க. அந்த தண்ணி கொதிக்கும் போது அந்த கரைலாம் போய் இட்லி பாத்திரம் நல்லா புதுசு போல இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் அவசரமாக சமைக்கிற நேரத்தில் இந்த கத்தி சரியாக வெட்டலை அப்படின்னா நமக்கு ரொம்ப டென்ஷனாக ஆயிரும். எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும், கத்தியை நிமிஷத்தில் ஷார்ப் பண்ணிடலாம். உங்கள் கத்தி வெட்டவே மாட்டுக்குது அப்படின்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு கத்தி மேலே வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது கத்தி நல்லா ஷார்ப்பாக மாறிடும்.
கத்தியில் நாள்பட்ட கரை படிஞ்சு போய் இருந்தாலும் துருக்கரை இருந்தாலுமே இந்த பேஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். நான் க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன் கத்தி ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கத்தி நல்லா ஷார்ப்பாக இருச்சுது. உங்கள் வீட்டு கத்தி மங்கி போய் அழுக்காக இருந்ததுன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். கத்தி நல்லா புதுசு போலவும் கத்தி நல்லா ஷார்ப்பாகவும் மாறிடும். அடுப்பான் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். இதில் 2 to 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆயிலில் சேர்த்து கத்திரிக்காவை நல்லா சுண்ட வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை ஆயிலில் வதக்குறதுனால சாப்பிடும்போது கத்திரிக்காவோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது தோசை, இட்லி, சாப்பாடோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு கத்திரிக்காவை எண்ணெயில் நல்லா சுண்ட வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காவை அதே கடாயில் மறுபடியும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன சைஸ் பூண்டு 10 பூண்டு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 5 to 6 பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு 10 நிமிஷம் போதுங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் 2 சின்ன தக்காளி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் குழம்பு தூளும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குழம்பு தூள் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா பொடியும் சேர்த்துட்டு நல்லா தக்காளியும் மசாலா பொடியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன லெமன் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குழம்பு நல்லா தளன்னு கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை அதோடு சேர்த்துட்டு குழம்ப மூடி போட்டு சிம்மில் ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு குழம்பு நல்லா வற்றி வரும். இந்த அளவுக்கு குழம்பு வற்றி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா குழம்ப நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்க்காம கூட செய்யலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சமாக நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி கொதிச்சாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டேஸ்டியான பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இதை செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் பிரியாணியோட, ஒயிட் ரைஸோட, இட்லி, தோசைக்கெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப கத்திரிக்காய் கிரேவி இந்த மாதிரி தான் செய்வீங்க. நீங்களும் இந்த மாதிரி கத்திரிக்காய் கிரேவி செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.